தொடர் கனமழை காரணமாக செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து வெளியேற்றப்படும் உபரி நீரின் அளவு 4500 கனஅடியாக அதிகரித்துள்ளது. வங்கக்கடலில் நிலவி வரும் காற்றழுத்த தாழ்வு பகுதியின் காரணமாக சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூரில் பரவலாக மழை பெய்து வருகிறது. இதனால் சென்னையின் முக்கிய குடிநீர் ஆதாரமான 24 அடி கொள்ளளவு கொண்ட செம்பரம்பாக்கம் ஏரியின் நீர்மட்டம் 23.3 அடியை எட்டியுள்ளது. இதனால் பாதுகாப்பு கருதி 5 கண் மதகுகள் வழியாக காலை 8 மணிக்கு 1000 கனஅடி உபரி நீர் திறந்துவிடப்பட்ட நிலையில் படிப்படியாக அது உயர்த்து 4500 கனஅடியாக தற்போதைய நிலையில் உள்ளது. இதன் காரணமாக குன்றத்தூர், காவனூர், சிறுகளத்தூர், திருமுடிவாக்கம், திருநீர்மலை, விழுதியம்பேடு உள்ளிட்ட கரையோர கிராமங்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சென்னை அடையாறு ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் கரையோர மக்கள் வெளியேற மாநகராட்சி நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது. சென்னை, திருவள்ளூர் உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த கனமழையின் காரணமாக செம்பரம்பாக்கம் ஏரியின் மொத்த கொள்ளளவான 3645 மில்லியன் கனஅடியில் தற்போது 3453 மில்லியன் கனஅடி நீர் இருப்பு உள்ளது. இந்த நிலையில் செம்பரம்பாக்கம் ஏரிக்கு வினாடிக்கு 3800 கனஅடி நீர்வரத்து உள்ளது. ஆட்சியரின் உத்தரவின் பேரில் முதல் கட்டமாக 5 கண் மதகுகள் வழியாக 4500 கனஅடி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. இந்த உபரி நீரால் அடையாறு ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக குன்றத்தூர், காவனூர், சிறுகளத்தூர், விழுதம்பேடு, திருமுடிவாக்கம் உள்ளிட்ட 6 கிராம மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து அப்பகுதி மக்கள் வெளியேற மாநகராட்சி நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது. புழல் ஏரி முழு கொள்ளளவை எட்டியதை அடுத்து பாதுகாப்பு கருதி ஏரியிலிருந்து முதற்கட்டமாக 500 கனஅடி உபரி நீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. சென்னைக்கு குடிநீர் வழங்கும் ஏரிகளில் புழல் ஏரி முக்கிய பங்கு வகிக்கிறது. 3300 மில்லியன் கனஅடி கொள்ளளவு கொண்ட புழல் ஏரி கனமழை காரணமாக 2956 மில்லியன் கனஅடி நீர் நிரம்பியுள்ளது. 21.2 அடி ஆழம் கொண்ட புழல் ஏரியின் நீர்மட்டம் 19.72 அடியை எட்டியுள்ளதால் நீர்வளத்துறை அதிகாரிகள் பூஜைகளை செய்து முதற்கட்டமாக 500 கனஅடி உபரி நீரை திறந்து வைத்தனர். நீர் திறப்பால் நார்வாரிக்குப்பம், வடகரை, மணலி, கொசப்பூர் உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் பாதுகாப்பாக இருக்குமாறு மாவட்ட ஆட்சியர் அறிவுறுத்தியுள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் பூண்டி ஏரியிலிருந்து திறக்கப்படும் உபரி நீரின் அளவு 16500 கனஅடியாக அதிகரித்துள்ளது. பூண்டி சத்தியமூர்த்தி நீர்த்தேக்கத்தின் மொத்த உயரம் 35 அடியாக உள்ள நிலையில் நீர்மட்டம் 34.05 அடியை எட்டியதைத் தொடர்ந்து நேற்று அணையிலிருந்து 5000 கனஅடி வரை தண்ணீர் திறக்கப்பட்டது. இந்த நிலையில் கனமழை காரணமாக நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் தற்போது அணையிலிருந்து 16500 கனஅடியாக உபரி நீர் திறந்துவிடப்படுகிறது. இதனால் கொசஸ்தலை ஆற்றங்கரையோரத்தைச் சேர்ந்த 50க்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. விருதுநகர் மாவட்டம் சாத்தூரில் வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்ததால் பொதுமக்கள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகினர். விருதுநகரில் சாத்தூர், இருக்கன்குடி, சத்திரப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் 2வது நாளாக இடி மின்னலுடன் கனமழை பெய்தது. இதனால் பெத்திரட்டிப்பட்டி, சின்னத்தம்பியாபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்தது. பொதுமக்கள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகினர். அதேபோல் சாத்தூர், வெம்பக்கோட்டை, 7000 பண்ணை உள்ளிட்ட பகுதிகளில் தீப்பெட்டி மற்றும் பட்டாசு தொழிற்சாலை பணிகள் பாதிக்கப்பட்டுள்ளது. நீராவிப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் கண்மாய்கள் நிறைந்து விவசாய நிலங்களுக்குள் தண்ணீர் புகுந்ததால் மக்காச்சோள பயிர்கள் சேதமடைந்துள்ளன. தேனி மாவட்டம் கம்பம் அருகே உள்ள சுருளி அருவியில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதித்து வனத்துறையினர் உத்தரவு பிறப்பித்துள்ளனர். தேனி மாவட்டத்தில் கடந்த 2 நாட்களாக பெய்து வரும் தொடர் கனமழையின் காரணமாக ஆன்மீக தலமாகவும் சுற்றுலா தலமாகவும் விளங்கக்கூடிய சுருளி அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது.
சுருடி அருவியின் கீழ்ப்பகுதியில் அமைந்துள்ள பூதநாராயண கோயில் வரை தண்ணீர் ஆர்ப்பரித்துச் செல்வதால் பொதுமக்களின் பாதுகாப்பு கருதி சுற்றுலா பயணிகள் மற்றும் ஐயப்ப பக்தர்கள் குளிப்பதற்கு வனத்துறையினர் தடை விதித்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டத்தில் மூங்கில்காடு பகுதியில் உள்ள ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது. கொடைக்கானல் மலைப்பகுதியில் நேற்று காலை முதல் விடிய விடிய கனமழை பெய்தது. இதன் காரணமாக கூக்கால் கிராமத்திற்குட்பட்ட மூங்கில்காடு பகுதி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதனால் ஆற்றை கடந்து ஊருக்குள் செல்ல முடியாமல் அவதியடைந்து வரும் கிராம மக்கள் வீட்டிலேயே முடங்கியுள்ளனர். இந்த நிலையில் அப்பகுதியைச் சேர்ந்த வியாபாரிகள், விவசாயிகள் உள்ளிட்டோர் கயிறு கட்டி ஆபத்தான முறையில் ஆற்றை கடந்து செல்கின்றனர். பெரும் அசம்பாவிதம் நடைபெறுவதற்கு முன் நிரந்தரமாக பாலம் அமைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. திருப்பூர் மாவட்டம் உடுமலையில் அமராவதி ஆற்றின் கரையோரம் இருக்கும் மக்கள் பாதுகாப்பாக இருக்க மாவட்ட ஆட்சியர் அறிவுறுத்தியுள்ளார். திருப்பூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான அவனாசி, பல்லடம், உடுமலைப்பேட்டை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது. இதனால் தாழ்வான பகுதிகளிலிருந்து வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்ததால் பொதுமக்கள் அவதியடைந்து வருகின்றனர். அதேபோல் அமராவதி அணையில் நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த கனமழையின் காரணமாக 36,000 கனஅடி உபரி நீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. உபநதிகள் மற்றும் அணைகள் நிரம்பியுள்ளதால் 50,000 கனஅடிக்கு மேல் நீர்வரத்து அதிகரிக்க வாய்ப்பு உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில் அமராவதி ஆற்றங்கரையோரம் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களில் தங்குமாறு மாவட்ட ஆட்சியர் அறிவுறுத்தியுள்ளார். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே பனங்கல் ஓடையில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கு காரணமாக போக்குவரத்து துண்டிக்கப்பட்டது. மதுராந்தகம் அருகே கடந்த 2 நாட்களாக பெய்த கனமழையின் காரணமாக தண்டலம் அருகே உள்ள பனங்கல் ஓடையில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. இதனால் மதுராந்தகத்திலிருந்து உத்தரமேரூர், காஞ்சிபுரம் செல்லும் பிரதான சாலையில் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டது. மேலும் அப்பகுதியில் செல்லக்கூடிய அரசு பேருந்து உள்ளிட்ட போக்குவரத்து சேவை நிறுத்தப்பட்டுள்ளதால் அத்தியாவசிய பொருட்கள் வாங்க செல்ல முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதாக அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்த கொல்லிமலை பாதையில் 5 இடங்களில் மண் சரிவு ஏற்பட்டதால் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. முள்ளுக்குறிச்சி வழியாக கொல்லிமலைக்கு செல்லும் மாற்றுப்பாதையில் 5 இடங்களில் மண் சரிவு ஏற்பட்டு ராட்சத பாறைகள் சாலையில் உருண்டு விழுந்தன. இதனால் அப்பகுதியில் கனரக வாகனங்கள் செல்ல முடியாத சூழ்நிலை ஏற்பட்டது. 5 இடங்களில் ஏற்பட்ட மண் சரிவை அப்புறப்படுத்தும் பணியில் நெடுஞ்சாலைத்துறையினர் ஈடுபடுத்தப்பட்டனர். இதனைத் தொடர்ந்து அப்பகுதியில் போக்குவரத்து வழக்கம் போல் நடைபெற்று வருகிறது. மண் சரிவு ஏற்படுவதை தடுக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக நெடுஞ்சாலைத்துறையினர் தெரிவிக்கின்றனர். தஞ்சை மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் தண்ணீர் தேங்கியுள்ளதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்துள்ளனர். 3 நாட்களாக பெய்து வரும் தொடர் மழை காரணமாக திருக்காகரவூர் செல்லும் திட்டை ரயில்வே கீழ்ப்பாலத்தில் மழைநீர் குளம் போல் தேங்கியுள்ளது. இதன் காரணமாக கார் உள்ளிட்ட வாகனங்கள் தண்ணீரில் மிதந்தபடி செல்கின்றன. இந்த நிலையில் மின் மோட்டார் மூலம் வெளியேற்றப்படும் தண்ணீர் அருகில் உள்ள குடியிருப்பு பகுதிகள் புகுந்துள்ளதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை அங்கு பாதிக்கப்பட்டுள்ளது. இதனால் வீட்டை விட்டு வெளியே வர முடியாமல் மக்கள் தவித்து வருகின்றனர். தென்காசி மாவட்டத்தில் கனமழை காரணமாக மரக்கிளைகள் முறிந்து விழுந்ததால் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. சங்கரன்கோவில், கடையநல்லூர், வாசுதேவநல்லூர், ஆலங்குடம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பெய்த கனமழையின் காரணமாக குடியிருப்புகளை மழைநீர் சூழ்ந்துள்ளது. இந்த நிலையில் சங்கரன்கோவில் வடகாசி அம்மன் கோவில் தெருவில் பெய்த கனமழையால் அப்பகுதியில் மரக்கிளைகள் முறிந்து விழுந்தன. இதனால் மின்கம்பிகள் அறுந்து விழுந்து மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டது. தகவலறிந்து விரைந்து வந்த போலீசார் மற்றும் மின் ஊழியர்கள் போக்குவரத்தை மாற்றம் செய்துவிட்டு மரக்கிளைகளை அகற்றும் பணியில் ஈடுபட்டனர். சுமார் 3 மணி நேரம் போராடி கொட்டும் மழையில் மின் இணைப்பை சீர் செய்த மின் ஊழியர்களை அப்பகுதி மக்கள் வெகுவாக பாராட்டி வருகின்றனர். கார்த்திகை தீபத்தை ஒட்டி மதுரை மலர் சந்தையில் பூக்களின் விலை அதிரடியாக உயர்ந்துள்ளது. மல்லிகை பூ கிலோ 2,000 ரூபாய்க்கு வரைக்கும் விற்பனை செய்யப்படுகிறது. மதுரை மாட்டுத்தாவணி ஒருங்கிணைந்த மலர் விற்பனை சந்தையில் இருந்து தென் மாவட்டங்கள் மற்றும் வெளிநாடுகளுக்கு மல்லிகைப்பூ ஏற்றுமதி செய்யப்படுகிறது. இந்நிலையில் தொடர் மழையால் வரத்து குறைந்ததால் பூக்களின் விலை கிடுகிடுவென உயர்ந்துள்ளது. மேலும் கார்த்திகை தீப திருவிழாவை ஒட்டி மல்லிகைப்பூ 2,000 ரூபாய்க்கும், கனகாம்பரம் 1,500 ரூபாய்க்கும், பிச்சிப்பூ 1000 ரூபாய்க்கும், முல்லைப்பூ 800 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. இதனால் விவசாயிகளும் வியாபாரிகளும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர்.
உலக செஸ் சாம்பியன் பட்டம் வென்ற குகேஷுக்கு 5 கோடி ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கப்படும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்துள்ளார். சிங்கப்பூரில் நடைபெற்ற உலக செஸ் சாம்பியன்ஷிப் போட்டியில் சீன வீரர் டிங் லிரேனை வீழ்த்தி தமிழக வீரர் குகேஷ் சாம்பியன் பட்டம் வென்று அசத்தியுள்ளார். தமிழ்நாட்டிற்கு பெருமை சேர்த்துள்ள குகேஷுக்கு 5 கோடி ரூபாய் ரொக்கப்பரிசு வழங்கிட வேண்டும் என்று துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் முதலமைச்சருக்கு கோரிக்கை விடுத்திருந்தார். அதனை ஏற்று குகேஷை மேலும் ஊக்குவிக்கும் வகையில் 5 கோடி ரூபாய் ரொக்கப்பரிசு வழங்கப்படும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்துள்ளார். செந்தில் பாலாஜியின் ஜாமீனை ரத்து செய்யக் கோரி தாக்கல் செய்த மனு தொடர்பாக அமலாக்கத்துறை பதிலளிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அமைச்சர் செந்தில் பாலாஜி அதிமுக ஆட்சியில் போக்குவரத்துத்துறை அமைச்சராக இருந்தபோது வேலை வாங்கி தருவதாக கூறி பண மோசடி செய்ததாக அவர் மீது வழக்கு பதியப்பட்டது. இதனைத் தொடர்ந்து செந்தில் பாலாஜி வீட்டில் அமலாக்கத்துறையினர் சோதனை நடத்தி அவரை கைது செய்து சிறையில் அடைத்தது. ஓராண்டுக்கு மேலாக சிறையில் இருந்த செந்தில் பாலாஜி அண்மையில் ஜாமீனில் வெளியே வந்துள்ளார். இந்த நிலையில் அவர் ஜாமீனை ரத்து செய்யக் கோரி மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இதனை விசாரித்த உச்சநீதிமன்றம் மனு தொடர்பாக அமலாக்கத்துறை பதிலளிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டு வழக்கின் விசாரணையை அடுத்த வாரத்திற்கு ஒத்திவைத்தது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 440 ரூபாய் குறைந்துள்ளது. கடந்த அக்டோபர் மாதம் 30ஆம் தேதி ஒரு சவரன் தங்கம் 59,000 கடந்து புதிய உச்சத்தை தொட்டது. அதனைத் தொடர்ந்து ஏற்ற இறக்கத்துடன் தங்கத்தினுடைய விலை காணப்பட்டு வருகிறது. நேற்று முன்தினம் தங்கத்தின் விலை சவரனுக்கு 640 ரூபாய் உயர்ந்தது. இந்த நிலையில் சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 440 ரூபாய் குறைந்து 57,840 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. கிராமுக்கு 55 ரூபாய் குறைந்து 7,230 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளியின் விலை கிராமுக்கு 3 ரூபாய் குறைந்து 101 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. உலக செஸ் சாம்பியன் பட்டம் வென்ற தமிழக வீரர் குகேஷுக்கு மக்களவையில் பாராட்டு தெரிவிக்கப்பட்டது. சிங்கப்பூரில் நடைபெற்ற உலக செஸ் சாம்பியன்ஷிப் போட்டியில் சீன வீரர் டிங் லிரேனை வீழ்த்தி குகேஷ் சாம்பியன் பட்டம் வென்றார். சாம்பியன் பட்டம் வென்றதை அடுத்து அவருக்கு 20 கோடி ரூபாய் பரிசுத் தொகை வழங்கப்பட்டது. சாம்பியன் பட்டம் வென்ற குகேஷுக்கு குடியரசுத் தலைவர், பிரதமர், ராகுல் காந்தி உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்திருந்தனர். இந்த நிலையில் மக்களவையில் குகேஷுக்கு பாராட்டு தெரிவிக்கப்பட்டது. இளம் வயதில் வெற்றி பெற்றதன் மூலம் இந்தியாவிற்கு பெருமை சேர்த்துள்ளதாக குகேஷுக்கு சபாநாயகர் ஓம் பிர்லா பாராட்டு தெரிவித்தார். நாடாளுமன்ற தாக்குதல் தினத்தை ஒட்டி குடியரசு துணைத் தலைவரும் மாநிலங்களவை தலைவருமான ஜெகதீப் தன்கர், மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா, பிரதமர் நரேந்திர மோடி, எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி ஆகியோர் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். கடந்த 2001ஆம் ஆண்டு இதே நாளில் நாடாளுமன்ற வளாகத்திற்குள் நுழைந்த 5 பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலில் பாதுகாப்பு பணியிலிருந்து 9 பேர் உயிரிழந்தனர். இச்சம்பவத்தின் 23ஆம் ஆண்டு நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்பட்டது. இதையொட்டி தாக்குதலில் உயிரிழந்த 9 பேரின் புகைப்படங்களுக்கு குடியரசு துணைத் தலைவரும் மாநிலங்களவை தலைவருமான ஜெகதீப் தன்கர், மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா, பிரதமர் மோடி, ராகுல் காந்தி உள்ளிட்டோர் மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். தொடர்ந்து மத்திய அமைச்சர்கள் அமித்ஷா, கிரண் ரிஜிஜு, குமாரசாமி, மல்லிகார்ஜுன கார்கே, நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலரும் மலர் தூவி மரியாதை செலுத்தினர்.